எல்லாருக்கும் வணக்கம். இந்த அரசு பணி அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ரேஸில் எல்லோரும் இருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளோடு இருக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு காலம், எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு காலம், எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது ஒரு காலம். ஸோ அதோடைய ஒவ்வொரு ப்ராசஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலங்கள் எடுத்துக்கும். ஸோ நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, அல்லது நம்ம கிளியர் பண்ணுவோமா, ஸோ நம்ம கரெக்டான பாதை தான் தேர்ந்தெடுத்துருக்கோமா, அல்லது தவறாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமா, இல்லை இதை விட்டு ஒரு வருஷம் பார்ப்போம் இன்னும் கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு அரகுற மனசோடையும் உடைந்த மனசோடையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்ற ரெண்டு விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு ஒரு டைம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒன்று நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஒவ்வொரு டைமும் நம்ம எப்படி எழும்பி வரோமோ அதுதான் சக்ஸஸே. ஸோ ஒரு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ என்னுடைய ஜேர்னி ஓவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் நம்ம அதிலிருந்து எப்படி வெளியே வரோமோ அது எல்லாமே சக்ஸஸ் தான். அதை அந்த அந்த வழி தான் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைஃப்பை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்குது, நம்மளுடைய அனுபவமாக மாற ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நிறைய லேர்னிங்ஸ் நமக்கு வந்திருக்கும். சில நேரம் நம்ம யோசிக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது, ஸோ என்னோடய லைஃப் மட்டும் ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன லேர்னிங்கை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ சில மனிதர்களால் நமக்கு லேர்னிங்ஸ் நடந்திருக்கலாம், சில சிச்சுவேஷனால் நமக்கு ஒரு லேர்னிங்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உங்களுடைய சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பாக தான் அதை பார்க்கணுமே தவிர ஸோ அதனால் நம்ம டீமோட்டிவேட் ஆகி அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு காலம் தாழ்த்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு எங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எங்கள் பிரின்சிபல் சொன்ன ஒரு சின்ன ஸ்டோரி தான். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு 2 கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு கல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இன்னொரு கல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரடு முரடா ஸோ அழுக்கடைஞ்சு போய் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 கல்லையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதை ஒரு கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரடு முரடா இருக்கிறத உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பளபளன்னு இருக்கக்கூடிய கல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோர் டைல்ஸாக யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு கோயிலோட ஃப்ளோர் டைல்ஸாக போட்டுறாங்க. இந்த அழுக்கடைஞ்ச கல்லை அந்த ஃப்ளோர் டைல்ஸாக போட முடியாது, ஏன்னா அது அழுக்காக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடைக்கிறாங்க. ஸோ உடைச்சி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிற்பமாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அந்த சிற்பமாக மாற்றின அந்த கல் நல்ல பளபளன்னு இப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது மேலே பால், தேன், ஸோ பஞ்சாமிர்தம் அப்படியே கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த பளபளன்னு இருக்கக்கூடிய கல்லுக்கு ஒரு கோபம் வருது. என்னென்னா, நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தேன், என்ன நடந்து போகிறதுக்கு மிதிக்கக்கூடிய ஒரு கல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்றை இந்த மாதிரி பாலும் தேனும் பஞ்சாமிர்தமும் கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சிலையாக மாற்றிருக்காங்களே, அப்போ நான் என்ன இந்த மாதிரி ஒன்றை விட குறைஞ்சி போயிடுச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோபம். அப்போ அந்த கல் சொல்லுது, நீ பளபளன்னு இருந்த, பார்க்குறதுக்கு அருமையாக இருந்த, உடனே பயன்படுத்திக்கிட்டாங்க, ஆனால் என்னை கொண்டு போய் உடைக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு டைமும் என் மேலே விழுந்த அந்த சுத்தியல் அடிகள் பார்த்திங்க அப்படின்னா என்ன இந்த மாதிரி பலன்னு மாற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அப்போ நான் பொறுத்து கொண்ட அந்த வழிகள் தான் பார்த்திங்கன்னா இந்த சிலையெல்லாம் என்னை மாற்றி இன்றைக்கி பாலும் தேனும் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சிலையாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அப்போ நம்மளுடைய ஜேர்னியுமே அப்படி தான். சில பேருக்கு பாதைகள் எளிதாக அமைஞ்சிருது. ஸோ அவங்க அதோட நோக்கி பயணத்தில் போயிடுறாங்க.
ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளை பொறுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த வழிகளை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள அப்சர்வ் பண்ணி பொறுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த அளவு சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்போ இந்த என்டையர் ஜேர்னியில் நமக்கு நிறைய பெயின்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராசஸ் டு சக்ஸஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வழிகளை வந்துடுச்சு, நான் இதோட முடிச்சிடலாம். ஸோ அந்த கல்லுமே அந்த மாதிரி இந்த மாதிரி நான் சிலையாக மாறக்கூடாது, நான் அந்த மாதிரி வழிகளை பொறுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிலையாக மாறி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல பேர் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சாமி சிலையாக அது மாறி இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அழகான கோட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். யூ ஆர் த டிரைவர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், ஒரு கரடு முரடான ஒரு பாதையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்மூத்தான பாதையாக இருக்கலாம். எந்த ஒரு பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருக்கணும். இந்த மாதிரி அப்பா சொன்னாங்க, நான் உட்காந்து படிக்கிறேன், ஆனால் எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நிறைய விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ என்றைக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு அழகான கோட்ஸ் கூட சொல்லுவாங்க, கோடி கற்களின் நடுவே மறைந்திருந்தாலும் வைரத்தின் ஒளி மங்கி விடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வைரம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும், அது ஒளியை கொடுக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய சக்ஸஸுமே இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கற்கள் அதை எடுத்துக்கிட்டு அந்த சக்ஸஸாக கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னால் சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது வைரம் மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ஜொலிக்க ஆரம்பிக்கும், வெளியும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பாதை கடினமான பாதை தான். இதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கிக்குங்க. ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நமக்கு ஒரு எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட நமக்கு முடிய போகிறது கிடையாது. ஸோ அப்போ எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கனவு பெரிதான ஒரு கனவாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய ட்ரீம் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கணும். ஓகேவா? அந்த பெரிய ட்ரீமில் இருந்து நமக்கு ஒரு விஷன் கிடைக்கும், நமக்கு ஒரு கரெக்டான ஒரு பாதை அப்படின்ற ஒரு விஷன் ஒன்று. ஓகேவா? இதை நோக்கியான ஒரு பயணம் அப்படின்ற ஒன்று தெரியும். அப்படி ஒரு விஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை நோக்கி ஹார்டாக உழைக்க ஆரம்பிக்க, அந்த ஹார்டாக உழைக்கும் போது நம்மளுடைய வெற்றியும் அப்படின்றது எளிதாக ஆரம்பிக்கும். ஓகேவா? வாட் எவர் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க, நீங்கள் தான் அதோடைய டிரைவராக இருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமே இருக்கக்கூடாது. நான் அவங்களுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், இவங்களுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், அவங்களுக்காக படிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்களை மறந்துடுங்க. அரசு பணிங்கிறது நிறைய பேரோட அடையாளத்தை உருவாக்கக்கூடியது, ஒரு ஐடென்டிட்டியை நமக்கு கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அதை நோக்கிய பயணங்களில் நிறைய வழிகளை ஏற்றுக்கொள்கிறதுல தப்பே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய பேர் ராமா இருக்கலாம், சீதாவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, அல்லது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆஃபீஸர், ஒரு கெசடட் ஆஃபீஸர் அப்படின்ற பேர் தான் இருக்குமே தவிர உங்களுடைய பேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கான அடையாளத்தை கொடுக்க போகக்கூடிய ஒரு விஷயம் 22-25 வருடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிப்பில் செலவழித்த ஒரு விஷயம் நமக்கு அதை உருவாக்கி கொடுக்கல. இன்னைக்கு நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நான் வெளியே சொல்லுவேனான்னு கேட்டிங்க அப்படின்னா அதை விட நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இன்ஜினியர் ஆகிறதுக்கு எனக்கு 25 வருஷம் எடுத்துக்கிச்சு, 23 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த ரயில்வே அதிகாரியை மாறதுக்கு 4 வருஷம் தான். அப்போ அந்த 4 வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட வேதனைகள், நிறைய ப்ராப்ளம், இதை தாண்டி நிறைய சந்தோஷங்களும் இருக்குது. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில் வெறும் ப்ராப்ளங்கள் மட்டும் இல்லை, சந்தோஷங்கள் இருக்குது. சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்க பழகணும். ஓகேவா? அந்த ப்ராப்ளத்தை நினச்சி அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4 வருஷம் நான் உழைச்ச உழைப்பின் காரணமாக இன்றைக்கி ரயில்வேஸ் அப்படின்ற ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பணிபுரியக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் ஜேர்னி எடுத்து பார்த்தாலும் கடினமான ஒரு பகுதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கடினமான பகுதி அவங்க எப்படி எதிர்கொண்டு அதில் வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் சக்ஸஸே. ஸோ அப்போ சக்ஸஸ் அப்படின்றது ஃபெயிலியர்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதை எப்படி வெளியே நம்ம எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியே வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கூட இருக்கவங்களுடைய சக்ஸஸ் நெருக்கமாக இருந்திருக்கலாம், நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கலாம், அவங்க உங்களை
உங்களை விட முன்னாடியே பாஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய சக்ஸஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வருது, யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ அடுத்து ரயில்வேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பேங்க் எக்ஸாம் அடுத்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அடுத்து எஸ்எஸ்சி, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்கான ஒரு அரசு பணிகளை செல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ.